கர்த்தர் நல்லவர், ரொம்ப பெரியவர். அவர் நல்லவராய் இருந்து நம்மளுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆசீர்வாதங்களை தருகிறார், நன்மைகளை தருகிறார், கிருபைகளை தருகிறார். அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் எங்கே இருக்கணும்னா, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கணும். நமக்குள்ளே இயேசு இருக்கும்போது கண்டிப்பாக நாமே ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பமே ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மளோடு இருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மை வழி நடத்தி செல்லும். லூக்கா 5:19 இப்படி படிக்கிறோம். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். இந்த சம்பவம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு மனிதன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், பேரலைஸ்டா இருக்கிறான், பக்கவாதம் இருக்கிறான். அவனை அவனுடைய நண்பர்கள் எல்லாம் படுக்கையோடு தூக்கிட்டு வந்து இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஜனக்கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவர்கள் கூரை மேலே ஏறிட்டாங்க. அந்த வீட்டுக்கு மேலே ஏறி தட்டு ஓட்டெல்லாம் பிரித்து இயேசு இருந்த இடத்திற்கு முன்பதாக, இயேசுவுக்கு முன்பாக மேலேருந்து பெட்டை கீழே இறக்கி அவன் குணமாவதற்கு ஒரு வழியை தேடினார்கள். ஸோ இதை படிக்கும் பொழுது நமக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது இயேசுவிடம் வந்து விடுங்கள். இயேசு எங்கே இருக்கிறாரோ அவருக்கு முன்னாடி வந்து நம்ம உட்காந்துடணும். அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் முன்னாடி நம்ம வந்து நின்றுடணும். இயேசு இருக்க இடத்துல நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அப்போ இயேசுவின் இடத்துல போவதற்கு வழக்கமான வழிகள் நம்மளுக்கு உதவி செய்யாவிட்டால் வழக்கத்திற்கு மாறான வழிகளை நாம் தேட வேண்டும். இந்த வீட்லேயும் அப்படித்தான். திரள் கூட்டம், ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்ததுனால நார்மலாக போகிற டோர் வழியாக இவங்களால போக முடியல, ஜன்னல் வழியாக இவங்களால உள்ளே போக முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது இயேசுவிடம் போயிடணும், அவருக்கு முன்னாடி போய் நம்முடைய நண்பனை கொண்டு போய் அங்கே படுக்க வச்சிடணும், இயேசு சுகப்படுத்திடுவார் என்ற அந்த விசுவாசத்தினால என்ன பண்ணாங்கன்னா, வீட்டிற்கு மேலே ஏறி ஓடுகளெல்லாம் பிரித்து அங்கே இயேசுக்கு முன்பதாக பெட்டை கீழே இறக்குறாங்க. அவன் படுத்திருந்த படுக்கையோடு அவனையும் கீழே இறக்குறாங்க. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். அவர்களுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ அந்த நண்பர்களுடைய விசுவாசத்தை மட்டும் ஆண்டவர் பார்க்கல, அந்த படுக்கையில் படுத்திருந்த மனிதனுடைய விசுவாசமே அதுதான். அவனுக்கு இயேசுக்கு முன்னாடி போய் நிற்கணும், இயேசு எப்படியாவது என்னை சுகப்படுத்திடுவார் அப்படின்ற அந்த வல்லமையை தேடி அந்த ஆசையில் அவனுடைய விசுவாசத்தை வளர்த்தி கொண்டான். அதை அவனுடைய நண்பர்களிடத்தில் சொல்லியிருப்பான். அந்த நண்பர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். அப்போது அந்த மனிதனுக்குள்ள இந்த விசுவாசத்தை நண்பர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்தார். அவர் அவனை சுகமாக்கின உடனே அவன் துள்ளி குதித்து எழுந்து அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் அப்படின்னு படிக்கிறோம். அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், எப்படியாவது அந்த நண்பன், அந்த திமிர்வாதமாய் படுத்திருக்கிற அவங்களுடைய நண்பன் குணமாக்கப்பட வேணும், ஹீல் ஆகணும். அதற்கு எந்த வழியினாலும் நம்ம தேடி போயிடலாம், இயேசு கிட்ட போகணும், அதற்கு எந்த வழினாலும் போயிடலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. ஃபைண்ட் அ வே டு கெட் டு ஜீசஸ், ஃபைண்ட் அ வே டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம், ஃபைண்ட் அ வே டு கெட் பேப்டைஸ்ட், ஃபைண்ட் அ வே டு கெட் ஹோலி ஸ்பிரிட். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார். இயேசுவிடம் போவதற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். இயேசுக்கு முன்பதாக போய் நிற்பதற்கு ஒரு வழக்கத்திற்கு மாறான வழியை கண்டுபிடிப்போம். அவர்கள் வகை தேடினார்கள், வழி தேடினார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் நமக்கு நிறைய வழிகள் காணப்படுகிறது, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கு ஒரு டெசிஷன் எடுங்க. நான் எப்படியாவது இயேசுவின் இடத்துல போகணும், நான் எப்படியாவது ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் எப்படியாவது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு நிறையா வழிகள், வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அதை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன். ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி, வாய்ப்பை பயன்படுத்தி இயேசுவுக்கு முன்பதாக நான் போய் நிற்கணும். அது ஒருவேளை தட்டோடுகளை பிரித்து கூரை வழியாக அந்த படுக்கையை கீழே இறக்கணும்னாலும் பரவாயில்ல, அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன்ற அந்த விதமான விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு அப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த விசுவாசத்தின்படி நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு முடிவெடுப்பதற்கு ஒரு நல்ல நேரம். இயேசுவிடம் போவதற்கு, அவரிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெறுவதற்கு, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு, ரட்சிப்பை பெறுவதற்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவிடம் போவதற்கு, அந்த வாய்ப்பை தேடுவதற்கு ஒரு வழியை தேடுங்கள், ஒரு வகையை தேடுங்கள். வழக்கத்திற்கு மாறான வழிகள் உங்களுக்கு முன்பதாக அநேகம் இருக்கிறது. அவைகள் வழியாக நீங்கள் இயேசுவின் இடத்துல வரலாம். இயேசுவின் இடத்துல வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை, டிசப்பாயின்மெண்ட்டும் பண்ண மாட்டார், ஏமாற்றவும் மாட்டார். இன்றைக்கும் இயேசுவிடமிருந்து அவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள ஒரு நல்ல நாளாக இருக்குது. இந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம்.